ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பூச்செடி பிரியர்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ பூச்செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு பூச்செடிக்கு உண்டான சீசனை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விதைகள் மூலமோ இல்லை நாற்றுகள் வாங்கியோ வளர்த்தோம் அப்படின்னா சீசன் நேரத்தில் நிறைய பூக்களை பறிக்கலாம். இப்போ என்னுடைய கார்டனில் 5 வகையான சாமந்தி செடிகள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. வின்டர் சீசனில் சாமந்தி பூக்களும் ரோஜா பூக்களும் அதிகமாக பூக்கும். இது பூத்து முடித்ததும் அடுத்து சம்மர் சீசன் வரும்பொழுது மல்லிகை செடியை பராமரிப்பு கொடுத்தோன்னா அதிகமான மல்லிகை பூக்களை பறிக்கலாம். போல் பூச்செடிகளுக்கு உண்டான சீசனை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தரமான மண் கலவை கொடுத்து அடிக்கடி உரங்களை கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா எல்லா பூச்செடிகளையுமே நம்ம நிறைய பூக்களை பறிக்கலாம். என்னுடைய டெரஸ் கார்டனில் அதிகமான காய்கறி செடிகள் தான் நான் தொட்டி வளர்த்து வருவேன். ஆனால் நிறைய ஈல்டு எடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம் நான் பூச்செடிகள் வளர்க்காதது தான். இந்த பூச்செடிகள் வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு கார்டனும் அழகாகுது, அதோட தேவைக்கேற்ப நம்ம பூக்களையும் பறித்து எடுக்கலாம். காய்கறி செடிகள்லேயும் நிறைய காய்கள் பறிக்கிறதுக்கு உண்டான பாலினேட் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. இப்போ பார்க்குற இந்த வைலட் கலர் வாடாமல்லி செடி தானாக தப்பி ஒரு தொட்டியில் முளைச்சி வந்திருந்தது. அது தனியாக ஒரு தொட்டியில் நட்ட பிறகு நிறைய பூக்கள் கொடுக்க தொடங்கியிருக்கு. இந்த பூக்களுடைய கலருக்காக நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் என்னோடய கார்டனில் வந்துட்டுருக்கு. அதனால் அதிக அளவு காய்கறிகளை நான் அறுவடை செய்துட்ருக்கேன். பூச்செடிகளை வாங்கிட்டு வந்து தொட்டியில் நட்டு வைக்கும் பொழுது பெரிய சைஸ் தொட்டி நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா செடியோட வளர்ச்சி அருமையாக இருந்து நிறைய கிளைகள் எடுத்து பூக்கள் பூக்க தொடங்கும். அதோட உரங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரணும். செடிகளில் பூக்கள் பூத்து முடித்த பிறகு செடிகளை நம்ம ட்ரிம் பண்ணி விடணும். நல்ல வெயில் படக்கூடிய இடங்களை எடுத்து வைக்கணும். இதுபோல் தொடர்ந்து பராமரிப்புகளை கொடுத்தா மட்டும்தான் எல்லா பூச்செடிகள்லையுமே பூக்கள் நிறைய பூக்கும். அடுத்து இந்த செடியில் நிறைய பூக்கள் பூத்து முடித்த பிறகு அதுலேருந்து கட்டிங்ஸ் வச்சு புதிய செடிகள் நம்ம உருவாக்கலாம். இப்போ ரோஜா செடியிலே பாருங்கள், சாமந்தி கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். அதோட ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி கட்டிங் கிடச்சிது. அதையும் இப்போது தொட்டியில் வளர்த்துட்டு வரேன். அடுத்து பார்க்குறது சாமந்தி கட்டிங் சின்ன சின்ன தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறதுக்காக. இதுபோல் நம்ம கார்டன்லேருந்து புதிய செடிகளை உருவாக்கி ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷமே நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டு செடியிலேருந்தே கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வளர்த்தோன்னா அந்த செடியிலேருந்து தனி ஒரு வளர்ச்சி தெரியுது. இதே நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. நிறைய உரங்கள் கொடுத்து பராமரித்து அதுக்கப்புறம் அந்த செடியை நிறைய பூக்க வைக்க முடியுது. இப்போ பார்க்குறது கட்டிங்ஸ் முறையில் வளர்த்த மேரிகோல்டு செடி தான். சிறிய ஒரு பராமரிப்பே நிறைய பூக்களை கொடுக்கக்கூடியது இந்த மேரிகோல்டு செடி. ஒரே ஒரு முறை தான் நான் விதையை வாங்கினேன். அதிலேருந்து நிறைய கட்டிங்ஸ் வச்சு நிறைய நெய்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து என்னுடைய கார்டன்லேயே பெரிய பெரிய தொட்டியில் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வகையில் இன்றைக்கி ஒரு எல்லோ கலர் கனகாம்பர செடியை பெரிய தொட்டியில் மாற்றி நடவு செய்ய போகிறோம். 10க்கு 10 சைஸ் தொட்டியில் ஒரு சின்ன ஒரு எல்லோ கனகாம்பர செடி நட்டு வச்சேன். இது 1 வருடமாக இருக்குது. செடி வளர்கிறதுக்கு தேவையான பொது இடம் கிடைக்காதனால செடி பாருங்கள் துறையில் படர்ந்து வளர தொடங்கியிருக்கு. இப்போ நம்ம இதிலே விட்டோம்னா பூக்கள் குறைவாக கொடுக்கும். ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கிறதுக்காக மண் கலவையை ரெடி பண்ணியாச்சு. ஒரு பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் மண் ஒரு பங்கு, கோகோபீட் ஒரு பங்கு, உரம் ஒரு பங்கு, அதோட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 20 நாள் மண்ணை மக்க வச்சாச்சு. இப்போ இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய செடியை மண்ணோடு எடுத்து அந்த பெரிய தொட்டியில் நட்டு வைக்க போகிறோம். கனகாம்பரத்தில் நிறைய கலர் பூக்கள் இருக்குது. இது சம்மர் சீசனில் அதிகமாக பூக்களை கொடுக்கக்கூடியது. சம்மர் சீசன் தொடங்கிறதுக்கு முன்னமே நம்ம ரீபாட்டிங் செய்து வச்சாதான் நல்ல வேர் பிடிச்சி கிளைகளோட நிறைய பூக்கள் கொடுக்கும். இப்போ மண் பாருங்கள் எவ்வளோ உதிரித்தன்மையோடு இருக்குது. மண் உதிரித்தன்மையாக இருந்தால் தான் செடி வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தொட்டியோட சைஸுன்னு பார்த்தா அகலமாக எடுத்தாச்சு. இதில் நட்டு வச்சோம்னா நிறைய பூக்கள் கொடுக்கும். இப்போது சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு இப்போ மாற்றி நடவு செய்திடலாம். 1 வருடமாக அந்த சின்ன தொட்டிலே வளர்கிறதால மண்ணை விட வேர் தான் அந்த தொட்டியில் அதிகமாக இருக்குது. இப்போ வேர் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மண்ணை கொஞ்சம் உதிரியாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் நட்டு வைக்க போகிறோம். ஒரு செடியில் வேர் விட்டு நல்லா வளர்ந்தால் தான் பக்க கிளைகள் நிறைய உருவாகும். இப்போ சின்ன தொட்டியில் நட்டதால் வேர் அந்த மண்ணை சுற்றி சுற்றி வளர்ந்துருக்கு. செடி ஹைட்டாக வளராமல் கொஞ்சம் பூக்கள் தான் கொடுத்தது. இப்போ பெரிய தொட்டியில் மாற்றி நடவு செய்துட்டோம். 1 மாதம் கழித்து பார்க்கலாம் இதில் எந்த அளவுக்கு
பூக்கள் நிறைய எடுத்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 மாதத்தினுடைய வளர்ச்சி, நிறைய நியூ பிரான்ச்சஸோட மொட்டுக்கள் எடுக்க தொடங்கியிருக்கு. பூக்களும் அதிகமாக பூக்க தொடங்கியிருக்கு பாருங்கள். புதிய மண்கலவை கொடுத்து தொட்டி செடி வளர்த்துக்குண்டான பெரிய சைஸாக எடுத்து அதில் செடிகளை நம்ம மாற்றி வைக்கும்போது செடிக்கு ஒரு புத்துயிர் கிடைக்குது. அதனுடைய வளர்ச்சியிலும் வேகம் தெரியுது. நிறைய பூக்களோட பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு கார்டன்லேயும் பூக்கள் குறைவாக பூக்குது அப்படின்னா அது உடனே ஒரு பெரிய தொட்டிக்கு புதிய மண் கலவை கொடுத்து இது போல் மாற்றி வைங்க. நிறைய பூக்களை பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.